அண்மை செய்தி. காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை கர்நாடகத்திற்கு விட்டுக் கொடுப்பதே திமுக ஆட்சியின் வாடிக்கை என்று இபிஎஸ் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். வணக்கம். தமிழகத்தை பாலைவனவாக்கம் வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கர்நாடகத்தை ஆளும் காங்கிரஸ் அரசு செயல்படுவது தொடர்கதையாகி உள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட திட்ட அறிக்கையை தயாரித்து வரும் கர்நாடக அரசு இன்றைய தினம் அணை கட்டுவது குறித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய 30 பேர் கொண்ட உயர்மட்ட அதிகாரிகள் குழுவை அமைத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. தமிழக மக்களின் ஜீவாதார பிரச்சனையான காவிரி விவகாரத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் முதலமைச்சர் தலைமையிலான திமுக அரசு தமிழகத்தின் சார்பில் வலிமையான வாதங்களை வழக்கறிஞர்கள் மூலம் எடுத்து வைக்காமல் ஏனோ தானோ என்று செயல்பட்டதால் தான் இந்த துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் திமுக ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமைகளை கர்நாடகத்திற்கு விட்டுக் கொடுப்பதே வாடிக்கையாகிவிட்டது. திமுக தலைமை தங்களுடைய சுயநலத்திற்காக தங்களின் குடும்ப தொழிலை பாதுகாக்க கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு லாலி பாடும் போக்கை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. திமுகவின் இந்த துரோக செயல் மன்னிக்க முடியாத குற்றமாகும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இனியாவது தமிழக மக்களுக்கு துரோகம் செய்யும் நினைப்பை கைவிட்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு காவிரியில் தமிழகத்தின் உரிமைகளை பாதுகாக்க முதலமைச்சர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.